திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விதிகளை மீறி புனரமைப்பு மற்றும் பக்தர்களுக்கு கூடுதல் வசதிகளுக்கு உரிய கட்டுமான பணி மேற்கொள்ளப்படுவதாகவும் அதற்கு தடை கோரியும் தாக்கலான வழக்கு விசாரணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்துள்ளது. தஞ்சையில் காவல் நிலையம் முன்பு இளம்பெண் விஷம் குடித்து உயிரிழந்த விவகாரத்தில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தஞ்சை மாவட்ட ஆட்சியருக்கு தமிழ்நாடு மாநில SC/ST ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் நடுக்காவேரியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் ஆவார். இவரை ஏப்ரல் 8ஆம் தேதி ஒரு வழக்கு விசாரணைக்காக நடுக்காவேரி போலீசார் கைது செய்தனர். அப்போது போலீஸ் நிலையத்திற்கு வந்த தினேஷின் சகோதரிகள் மேனகா, கீர்த்திகா ஆகியோர் தன் சகோதரரை விடுவிக்குமாறு இன்ஸ்பெக்டர் ஷர்மிளாவிடம் வலியுறுத்தியுள்ளனர். அதை ஏற்காமல் அவர்களை இன்ஸ்பெக்டர் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் மனம் உடைந்த சகோதரிகள் இருவரும் காவல் நிலையம் முன்பு விஷம் குடித்தனர். அதில் கீர்த்திகா உயிரிழந்தார். இது தொடர்பாக தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி தமிழ்வாணன், உறுப்பினர்கள் ஆனந்தராஜா, இளஞ்செழியன் ஆகியோர் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். அப்போது கீர்த்திகாவை வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய பெண் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஷர்மிளா மீது எடுத்த நடவடிக்கை என்ன, எந்தெந்த சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, கீர்த்திகா குடும்பத்துக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டதா என்பது குறித்து மே 15ஆம் தேதிக்குள் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். மின் உற்பத்தியில் புதிய தொழில்நுட்பத்தை அறிய மின்துறை அமைச்சர் வெளிநாடு சென்றாரா என்று காங்கிரஸ் MLA ஹசன் மௌலானா கேள்வி எழுப்பினார். சட்டசபையில் நடந்த விவாதத்தின் போது காங்கிரஸ் உறுப்பினர் ஹசன் மௌலானா பேசும்போது, சூரிய சக்தி, காற்றாலை தவிர மின்சாரம் தயாரிக்க புதிய தொழில்நுட்பங்கள் வந்துள்ளன. அடுத்தடுத்து வரும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க வெளிநாடுகளுக்கு சென்று ஒப்பந்தம் எதுவும் செய்யவில்லை. வீட்டின் மாடியில் அமைக்கப்படும் சூரிய சக்தி நிலையம் வாயிலாக கிடைக்கும் மின்சாரத்தை சேமிக்க பேட்டரி வசதியை மின்வாரியம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறினார். அதற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளிக்கும் போது, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறனில் இந்தியாவிலேயே தமிழகம் 3வது இடத்தில் உள்ளது. காற்றாலை மின் உற்பத்தியில் 2வது இடத்தில் இருக்கிறோம். தமிழகத்தின் மொத்த மின் தேவையில் 50% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வாயிலாக பெற வேண்டும். தென் மாவட்ட கடலில் அமைக்கப்படும் காற்றாலை திட்டத்திலிருந்து ஒரு யூனிட் 4 ரூபாய் வீதம் 2000 மெகாவாட் மின்சாரம் வாங்க தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது என்று பேசினார். நடப்பாண்டு 100 விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் அரசு வேலைவாய்ப்பில் 25 இடங்கள் மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு ஒதுக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். டெல்லியின் ஆதிக்க மனோபாவம் மாறும் வரை நம் போராட்டம் தொடரும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். திராவிட அறநெறியாளர் தமிழ்வேல் PT ராஜன் வாழ்வே வரலாறு என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் நூலை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசும்போது, நீதி கட்சியின் முன்னோடிகளில் ஒருவரான PT ராஜன் வரலாற்று நூலை வெளியிடுவதை பெருமையாக கருதுகிறேன். அவர் வழித்தடத்தில்தான் இன்றும் நாம் பயணித்து வருகிறோம். நீதி கட்சிக்கு இறுதி என்பதே கிடையாது. நீதி கட்சியின் நீட்சிதான் திமுக. சமூக நீதி, மாநில சுயாட்சி போன்றவற்றில் அரசியல் கொள்கையாக, ஆட்சியின் கொள்கையாக மாற்றியது நீதி கட்சி. தியாகராஜன் மட்டும் வாரிசு அல்ல, நானும் வாரிசுதான். திராவிட வாரிசு சிலருக்கு வாரிசு என்ற சொல்லை கேட்டாலே எரிகிறது. அவர்களுக்கு எரியட்டும் என்றுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். PT ராஜன் காலத்தில் நீதி கட்சியை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என ஒரு தலைவர் கூறினார். ஆனால் அவரது தொடர்ச்சியாக பழனிவேல் ராஜன் வந்தார். இப்போது தியாகராஜன் நம்மோடு இருக்கிறார். தியாகராஜனை பொறுத்தவரை அறிவார்ந்த வலிமையான வாதங்களை வைப்பவர். இந்த சொல்லாற்றல் அவருக்கு பாதகமாக மாறிவிடக்கூடாது. இதை அவர் மீது கொண்ட அக்கறையுடன் சொல்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன் என அவருக்கு தெரியும். நம்முடைய எதிரிகள் வெறும் வாயை மெல்லக்கூடிய வினோத ஆற்றல் கொண்டவர்கள். அவர்களின் அவதூறுகளுக்கு உங்களின் சொல் அவலாக ஆகிவிடக்கூடாது. என் சொல்லை தட்டாத தியாகராஜன் என் அறிவுரையை எடுத்துக்கொள்வார். நாங்கள் ஹிந்தி எதிர்ப்பாளர்கள் அல்ல, ஹிந்தியை திணிப்பவர்களின் எதிர்ப்பாளர்கள் என அன்றே PT ராஜன் விளக்கமாக பேசியுள்ளார் என்று அவர் அன்று சொன்னதை நாம் இன்று சொல்கிறோம். டெல்லியின் ஆதிக்க மனோபாவம் மாறவில்லை. நம்முடைய போராட்ட குணமும் ஓயவில்லை. எதிரிகளின் முகங்கள்தான் மாறி உள்ளன, எண்ணங்கள் மாறவில்லை. அது மாறும் வரை நம் போராட்டம் தொடரும்.
கொள்கை பிடிப்புள்ள இந்த தமிழ் மண்ணை யாராலும் வெல்ல முடியாது. சமூக நீதி, மாநில சுயாட்சி உள்ளிட்ட திராவிட இயக்க கொள்கைகள் கோடிக்கணக்கான மக்கள் மனதில் நிலைத்து நிற்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு உள்ளிட்ட உலக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதற்கு முந்தைய காலங்களில் நாடாளுமன்றத்தில் எவ்வாறு வக்ஃப் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டனவோ அதன்படியே தற்போதும் அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு வக்ஃப் மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமாகியுள்ளது என்று மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து அரசுமுறை பயணமாக சவுதி சென்றுள்ள பிரதமர் மோடி தனது பயணத்தை ரத்து செய்து நாடு திரும்பியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் பெருநாட்டுக்கு சென்றுள்ள நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடு திரும்பியுள்ளார். இந்த கடினமான மற்றும் துயரமான நேரத்தில் நம் மக்களுடன் இருக்க நிர்மலா இந்தியாவுக்கு திரும்ப உள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது.